போன சம்மர்ல பெசிபிக் கிரெஸ்ட் ரெயில் காட்டு பகுதியில ஒரு நீண்ட தூர பயணம் ஹைக்கிங் போகலான்னு முடிவு பண்ணேன். எனக்கு எப்பவுமே தனியா டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட பிளான் ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள நடந்து போய் ஒரு 1.5 வாரத்துல திரும்பி வர்றது தான் திட்டம். ஆரம்பத்துல முதல் சில நாட்கள் எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே ஜாலியா போச்சு. சுத்தி பெரிய பெரிய மரங்கள், வளைஞ்சு போற பாதைகள்னு இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நான் நல்லா ஃபிட்டா இருக்கிறதால அடிக்கடி ரெஸ்ட் எடுக்காம வேகமா நடந்தேன். ராத்திரி ஆனா மட்டும் தூங்குறதுக்காக டென்ட் போடுவேன். நான் தனியா போறதால யாரு கண்ணுலையும் படக்கூடாதுன்னு பாதையை விட்டு கொஞ்சம் தள்ளி காட்டுக்குள்ள மறைவா தான் டென்ட் போடுவேன். 3வது நாள் ராத்திரி வரைக்கும் எல்லாமே சுமூகமா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தால நான் இனிமே தனியா காட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு நடுராத்திரியில எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. மனசுக்குள்ள ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. டென்ட்டுக்குள்ள எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. சரின்னு துப்பாக்கியையும் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு வெளியே போய் பார்த்தேன். யாரையும் காணோம். திரும்ப உள்ள வந்து என் பேகை செக் பண்ணப்பதான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என் பர்ஸை காணோம். காசு, கிரெடிட் கார்டு, ஐடி கார்டு எல்லாமே அதுல தான் இருந்துச்சு. முதல்ல நான் எங்கேயாச்சும் தவற விட்டுருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நல்லா தேடி பார்த்தப்பதான் புரிஞ்சுது, யாரோ என் டென்ட்டுக்குள்ள வந்து அதை திருடிட்டு போயிருக்காங்கன்னு. இது நடந்த அடுத்தடுத்த நாட்கள்ல நிலைமை இன்னும் மோசமாச்சு. என் லைட்டர், ஸ்விஸ் கத்தி, சில எனர்ஜி பார்னு சின்ன சின்ன பொருட்கள் காணாம போக ஆரம்பிச்சது. அப்போதான் எனக்கு உறுதியா தெரிஞ்சுது, யாரோ என்னை தொடர்ந்து வேவு பார்த்துக்கிட்டே வர்றாங்கன்னு. அந்த இடத்துல ஃபோன் சிக்னல் வேற இல்ல. அதனால யாரையும் உதவிக்கு கூப்பிடவும் முடியல. பயம் அதிகமாகி எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். 4வது நாள்ல எல்லாம் எனக்கு இல்லாத சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஹாலுசினேஷன்ஸ். ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. கால்ல ஈரம் பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா குனிஞ்சு பார்த்தா தரை காஞ்சு கிடந்துச்சு. அந்த அளவுக்கு மன உளைச்சல். ஏன் அவன் என் துப்பாக்கியை மட்டும் திருடலன்னு எனக்கு புரியல. ஒருவேளை என்னைய வச்சு விளையாட்டு காட்டுறானோன்னு தோணுச்சு. அடுத்த நாள் ராத்திரி வெளியே யாரோ நடக்கிற காலடி சத்தம் கேட்டுச்சு. பயத்துல நான் உறைஞ்சு போயிட்டேன். விடிஞ்சதும் இனிமே இங்க தங்குன சரிப்பட்டு வராதுன்னு பொருளை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இடைவிடாம நடந்து காரை அடைஞ்சிடலான்னு முடிவு பண்ணேன். ராத்திரி முழுசும் தூங்காம நடக்க ஆரம்பிச்சேன். கும்மிருட்டுல ஒரு கையில டார்ச்சு, இன்னொரு கையில துப்பாக்கியோட நடந்தேன். இன்னும் 2 மணி நேரத்துல கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அப்போ திடீர்னு எனக்கு பின்னாடி சருகுகள் மிதிபடுற சத்தம் கேட்டுச்சு. டக்குன்னு திரும்பி டார்ச் லைட் அடிச்சேன். ஒரு மரத்துக்கு பின்னாடி யாரோ மறையிற மாதிரி தெரிஞ்சது. பயத்தையும் மீறி ஒரு ஆவேசம் வந்துச்சு. துப்பாக்கியை நீட்டி வெளியே வாடான்னு கத்துன. மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் வெளியிற வந்துச்சு. அத மனுஷன்னு சொல்றதா இல்ல மிருகன்னு சொல்றதானே தெரியல. தலைமுடி, தாடி எல்லாம் வளர்ந்து உடம்பெல்லாம் கீறல் விழுந்து ஒரு காட்டுவாசி மாதிரி இருந்தான். ஆனா என்ன கதிகலங்க வச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவன் போட்டுட்டு இருந்த அந்த ஷார்ட்ஸ், அது என்னோடது. என் பையிலிருந்து காணாம போன என் ட்ரௌசரை அவன் போட்டுட்டு இருந்தான். அவன் என்னை நோக்கி வர ஆரம்பிச்சான். யோசிக்காம நான் அவனை மிரட்ட வானத்தை பாட்டு ஒரு ரவுண்டு சுட்டேன். அந்த சத்தத்துல அரண்டு போன அவன் காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிட்டான். நான் திரும்பி பார்க்காம ஓடி வந்து கார்ல ஏறி கதவை லாக் பண்ணிட்டு தான் மூச்சு விட்டேன். போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. ஆனா அங்க இருக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இனிமே நான் அந்த பக்கம் தனியா போறதா இல்ல. அந்த காட்டுவாசி என் ட்ரௌசரை போட்டுட்டு நின்ன காட்சி இப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது.